அண்மைச் செய்தி. ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக அதிமுகவின் முடிவுக்காக பாஜக காத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, அதிமுகவோட முடிவுக்காக பாஜக காத்திருக்கக்கூடிய முடிவின் பின்னணி என்ன? விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில முதல் கட்சியாக திமுக தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதிமுக பாஜக தரப்பினர் என்ன செய்ய போகிறார்கள், போட்டியிடுகிறார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்று மாலை அதிமுகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி அது தொடர்பான முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள். அதே போல பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய தலைமையில் இது தொடர்பாக போட்டியிடுவது தொடர்பாக அவர் பேசியிருந்ததாகவும் அப்போது தேசிய தலைமை பல்வேறு விஷயங்களை மாநில தலைமைக்கு சொல்லி இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக தரப்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த தகவல் என்பது நமக்கு கிடைச்சிருக்கு. தேசிய தலைமை மாநில தலைமையிடம் தெரிவிக்கையில் அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக தரப்பு போட்டியிடலாம், ஒருவேளை அதிமுக போட்டியிட்டால் பின்வாங்கிக் கொள்ளலாம் என்ற விஷயத்தை பாஜக தேசிய தலைமை மாநில தலைமையிடம் தெரிவித்திருப்பதாக அந்த தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலையை அவர்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக இடைத்தேர்தலில் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்றால் பார்த்தோம்னா அதிமுகவினுடைய வாக்குகளானது அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல பார்த்தோம்னா முதல் 2 இடங்களை அவர்களால் பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் அவர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிக வாக்கு வங்கி என்ற ஒரு விஷயத்தை அவர்களால் பெற முடியும். அதனை அவர்கள் முன்னெடுப்பார்கள். முக்கியமா பார்த்தோம்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் பாஜக என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு நிலையில அதிமுக போட்டியிடாத பட்சத்தில் பாஜக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்படுது.